நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டருக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருந்தால் ஆண்டர் உங்களுக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருப்பார். நீங்கள் ஆண்டருக்காக எடுக்கிற சின்ன முடிவுகள் கர்த்தருடைய சிங்காசனத்தை அசைச்சு அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். எந்த மனுஷனும் உங்களுக்கு உதவி செய்யலை, கர்த்தரே கிரியை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் வாழ்க்கையில்? என்னுடைய வாழ்க்கையில் நானும் முடிவெடுக்க வேண்டிய பல தருணங்களுக்கு முன்னாடி நின்று இருக்கேன். அந்த இடத்துல யாருக்காகவும் நான் கன்வின்ஸ் ஆனதே இல்லை. அப்போ ஒருவேளை அவங்களுக்கு என் மேலே கோபம் வந்திருக்கலாம், அப்போ ஒருவேளை அவங்களுக்கு என் மேலே வருத்தம் வந்திருக்கலாம். என்ன இப்படி சொல்லிட்டா, என்ன இப்படி பேசிட்டா, குடும்பத்துக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அப்படியெல்லாம் என்னை பற்றி என்ன வேணாலும் அவங்க பேசியிருக்கலாம். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தர் என்னோடு பேசினதை குறித்து தான் எனக்கு. அப்படி நான் நிற்கும் பொழுது ஒரு சில வருத்தங்கள் வந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு என் குடும்பம் என்னை பார்த்து பெருமைப்படுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய குடும்பம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஹல்லேலூயா. துவக்கத்தில் கர்த்தருக்காக நிற்கும்போது சில இழப்புகள் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், சில உறவுகள் நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கலாம். பெரியம்மா சொல்லிட்டாங்க, என் அக்கா சொல்லிடுச்சு, அதனால அந்த பிள்ளைய நான் கொடுத்துட்டேன். அக்கா, என் பிள்ளை வாழ்க்கை கர்த்தர் என்னோட பேசியிருக்கா. அவங்களுக்கு அந்த கன்விக்ஷன் இருக்காது, ஆனால் உங்களுக்கு தெரியும்.